a number is multiplied by 11 and 11 is added to the product. If a resulting number is divisible by 13, the smallest original number is. First sum la enna kuduthirukanga, a number is multiplied by 11. The number வந்து some x னு எடுத்துக்கலாம். It is multiplied by 11, so 11x. Next வந்து and 11 is added to the product. இந்த 11x என்ற product ஓட 11 add பண்றோம். Next வந்து if a resulting number, the resulting number என்னன்னா 11x plus 11. If a resulting number is divisible by 13. First ஒரு number வந்து x னு assign பண்றோம். அது வந்து multiplied by 11, 11x. இந்த 11x என்ற product ஓட 11 add பண்றோம். இந்த resulting number 11x plus 11 என்ற number வந்து 13 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது. So the smallest original number வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. Option A 15. Sorry, option A 12. Option B 22. Option C 26. Option D 53. இந்த 11x plus 11 இந்த டேர்ம்ல x என்ற டேர்முக்கு பதிலா ஒரு வேல்யூஸா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுல எந்த வேல்யூ வந்து 13 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதுன்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A ல 12 என்ற ஆப்ஷன் இருக்கு. x க்கு பதிலா 12 னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 12 into 11 plus 11. 132 plus 11 equal to 143. 143 வந்து 13 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். 11 into 13, that equal to 143. So the answer is option A. First sum la enna kuduthirukanga, a number, the number வந்து x னு எடுத்துக்கிறோம். a number is multiplied by 11, 11x. 11x என்ற ப்ராடக்ட் ஓட 11 என்ற நம்பரை ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணும்போது இந்த ரிசல்ட்டிங் நம்பர் 11x plus 11 என்ற இந்த நம்பர் வந்து 13 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது. நம்ம x இருக்க இடத்துல என்ன வேல்யூ எடுத்தோம்னா இந்த நம்பர் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா 13 ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கறத செக் பண்ணனும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு ஆப்ஷனா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஃபர்ஸ்ட் A ஆப்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 11 into 12 plus 11 that equal to 143. இந்த 143 அதாவது 11x plus 11 இருந்த இடத்துல இப்போ நமக்கு 143 ன்னு கிடைச்சிருக்கு. இந்த 143 வந்து 13 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். So the answer is option A. Product of any three consecutive natural numbers is always divisible by option A 3, option B 6, option C 9, option D 15. சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா product of any three consecutive natural numbers. natural numbers வந்து 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது 1 2 3 4 and so on அப்படி போயிட்டே இருக்கும். consecutive natural numbersனா அடுத்தடுத்து உள்ள natural numbers. அதோட product வந்து எதால கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் நம்பர் வந்து நம்ம n எடுத்துக்கலாம். கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்ததுனால இதுக்கு அடுத்த நம்பர் 1 ஆட் பண்றோம் n+1. நெக்ஸ்ட் இந்த n+1 என்ற டேர்மோட 1 ஆட் பண்றோம் n+2. இந்த டேர்ம் தான் என்ன அப்படினா கன்சிக்யூட்டிவ் 3 நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ n க்கு அடுத்து 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஏனா n வந்து நேச்சுரல் நம்பர் அதனால n க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 1 into 2 into 3 equal to 6. Next n க்கு அடுத்து 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். n க்கு 3, n equal to 4 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் வந்து 24, 60 and 120. இந்த மூணு வேல்யூஸ்மே வந்து 6 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். So the answer is option B 6. எப்பவுமே இத மாதிரி உள்ள சம்க்கு மினிமம் வேல்யூ நம்ம எதை எடுத்து சால்வ் பண்றோமோ அந்த ஃபர்ஸ்ட் உள்ள வேல்யூவால அடுத்து உள்ள வேல்யூஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் மினிமம் வேல்யூ வந்து 1 எடுக்கிறோம். அப்ப நமக்கு அந்த ஆன்சர் 6 ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு வேல்யூவா கூட்டிட்டே போறோம் 2 3 4. அப்ப அந்த நம்பர்ஸ்க்கு ஒரு ஆன்சர் எல்லாமே ஃபர்ஸ்ட் உள்ளது இந்த மினிமம் வேல்யூனால ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். n = 1 ன்னு எடுத்து ஒரு ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம்ல 6 ன்னு. அந்த 6 ஆல அடுத்த வேல்யூஸ் வந்து கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். So the answer is option B. Next sum,
The greatest number by which the product of 3 consecutive multiples of 3 is always divisible is option A 54, option B 81, option C 162, option D 243. சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா the product of 3 consecutive multiples of 3 3 ஓட அடுத்தடுத்த மல்டிபிள்ஸ் consecutive multiples கேட்டிருக்கனால அடுத்தடுத்த மல்டிபிள்ஸ் 3 into 6 into 9. The greatest number by which the product of 3 consecutive multiples of 3 is always divisible. First, the 3 ஓட 3 consecutive multiples இதோட product என்னன்னு பார்த்துடலாம். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 162 வரும். நெக்ஸ்ட் 6 into அடுத்து வந்து ஒரு 3 consecutive multiples of 3 369ன்றது 3 ஆல மல்டிப்ளை ஆகுற அடுத்தடுத்த நம்பர்ஸ். இதே மாதிரி அடுத்து ஒரு 3 நம்பர்ஸ் எக்ஸாம்பிள் எடுக்கணும். 6 into 9 into 12 ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 consecutive multiples of 3. இது வந்து 162 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். இது நம்ம கேன்சல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 4. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி 3 multiples of 3 consecutive multiples of 3 அதே மாதிரி 3 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 9 12 15 இது வந்து இந்த 162 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். இதுக்குள்ள ஆன்சர் வந்து 10. அதாவது எப்பவுமே இந்த மாதிரி உள்ள சம்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் மினிமம் வேல்யூ என்ன நம்மளுக்கு ஆன்சர் வருதோ அந்த மினிமம் வேல்யூவால தான் அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் ஆகுற வேல்யூஸ் எல்லாமே டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து 3 ஓட ஃபர்ஸ்ட் 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அது நம்ம எடுக்கும்போது 3 6 9 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 162. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 3 மல்டிபிள்ஸ் 6 9 12 3 ஓட 3 consecutive multiples of 3. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி 3 consecutive multiples of 3 9 12 15 இந்த ரெண்டு நம்பரையும் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் வந்து இந்த 162 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதான்றதை செக் பண்றோம். அது வந்து டிவைட் ஆகுது. So the answer is option C. Next sum, the difference between the squares of two consecutive odd integers is option A 3, option B 6, option C 7, option D 8. இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா squares of two consecutive odd integers. consecutive odd integers வந்து 1 3 5 7 இதெல்லாம் வந்து odd integers. difference between the squares of two consecutive odd integers. இதுல ரெண்டு odd integers 3 and 1ன்றதை எடுத்துக்கலாம். இதுக்குள்ள squares ஓட difference 3 square minus 1 square 9 minus 1 equal to 8. next வந்து அடுத்த 2 consecutive odd integers 3, 5 இது ரெண்டே எடுத்துக்கிறோம். அப்ப 5 square minus 3 square 25 minus 9 equal to 16. next 2 consecutive odd integers 5, 7 7 square minus 5 square 49 minus 25 equal to 24. first வந்து நம்ம 1 3 ரெண்டு consecutive odd integers எடுத்துறோம். அத நம்ம ஸ்கொயர் பண்ணி டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 8 என்ற ஆன்சர் வருது. அடுத்து 3 5 எடுக்கும்போது 16 5 7 எடுத்தோம் அப்படினா 7 square minus 5 square equal to 24. இப்ப 16 24 இந்த ரெண்டு நம்பருமே காமனா 8 ஆல ரிமைண்டர் இல்லாம கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். So the option is D. Next sum, a 4-digit number is formed by repeating a 2-digit number such as 25 25, 32 32 etc. Any number of this form is exactly divisible by option A 7, option B 11, option C 13, option D smallest 3-digit prime number. First the 25 25, 32
32. இந்த ரெண்டு நம்பருக்கும் 7, 11 and 13 இது மூணுக்கும் உள்ள divisibility test என்னன்றதை செக் பண்ணிக்கலாம். 7 குள்ள divisibility test என்னன்னா ரைட்ல இருந்து 3 டிஜிட்ஸா பிரிச்சுக்கிட்டே வரணும். ஆட் அண்ட் ஈவன் பிளேசஸ்ல உள்ள டிஜிட்ஸ்க்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது அது ஒன்று 0வா இருக்கணும், இல்ல 7ஆல டிவைட் ஆகிற நம்பரா இருக்கணும். இதே ரூல் தான் 13க்கும். நம்ம ரைட்ல இருந்து 3 டிஜிட்ஸா பிரிச்சுட்டு ஆட் அண்ட் ஈவன் பிளேசஸ்ல உள்ள வேல்யூஸ்க்கு டிஃபரன்ஸ் எடுக்கும் போது ஒன்னு 0வா இருக்கணும், இல்ல 13ஆல டிவைட் ஆகிற நம்பரா இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் 13ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் 7 குள்ள ரூல் அப்ளை பண்ணிடலாம். 5, 25 ரைட்ல இருந்து 3 டிஜிட்ஸா செப்பரேட் பண்றோம். நெக்ஸ்ட் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 525 minus 2 523. இந்த நம்பர் வந்து 7ஆல டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். ஆகல. நெக்ஸ்ட் வந்து 13ஆல டிவைட் ஆகல. சோ அப்ப ஆப்ஷன் ஏயும் கிடையாது, ஆப்ஷன் சியும் கிடையாது. நெக்ஸ்ட் 11 குள்ள டிவிசிபிலிட்டி டெஸ்ட் என்னன்னா ஒரு நம்பரோட ஆட் அண்ட் ஈவன் பிளேசஸ்ல உள்ள டிஜிட்ஸ் எல்லாம் சம் பண்ணணும். நெக்ஸ்ட் அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது அது ஒன்னு 0வா இருக்கணும், இல்ல 11ஆல டிவைட் ஆகிற ஒரு நம்பரா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து that is completely divisible by 11. odd placesல உள்ள வேல்யூஸ் வந்து 2 plus 2 equal to 4. even placesல உள்ள வேல்யூஸ் வந்து 5 plus 5 equal to 10 minus 6. இது வந்து 11ஆல டிவைட் ஆகிற நம்பர் கிடையாது, 0வும் கிடையாது. சோ ஆப்ஷன் B யும் கிடையாது. அதாவது இந்த ரெண்டு நம்பருமே வந்துட்டு 7, 11 and 13 இது மூணாலுமே டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் D செக் பண்ணலாம். ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் பிரைம் நம்பர். ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்னன்னா 100. அதுக்கு அடுத்து பிரைம் நம்பர்ன்றத செக் பண்ணோம்னா 101ன்றது ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் பிரைம் நம்பர். அந்த 101ஆல இது ரெண்டும் கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதான்றத செக் பண்ணிடலாம். into 101 equal to 202. 505. 101 into 5 equal to 505. 25 ன்றது 101ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது. அதே மாதிரி இதுக்கும் செக் பண்ணி பார்த்துடலாம். 3232. 101 into 3 equal to 303. 101 into 2 equal to 202. இந்த ரெண்டு நம்பருமே 101ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது. So the answer is option D, smallest 3 digit prime number. Next sum, a 6 digit number is formed by repeating a 3 digit number. For example, 256, 256 or 678, 678 etc. Any number of this form is exactly divisible by option A 7 only, option B 11 only, option C 13 only, option D 1001. சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு 6 டிஜிட் நம்பர் 256 256 இது வந்து கீழே உள்ள அதாவது 3 டிஜிட் நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுது. இதுலயே பாத்தீங்கன்னா 678 நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுது. இந்த 3 டிஜிட் நம்பர் வந்து ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகி ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து கீழே இருக்க எதால கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுல ஒரு இதுக்கா உள்ள டிவிசிபிலிட்டி ரூல் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 256 256 நமக்கு 7 குள்ள டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா ரைட்ல இருந்து 3 டிஜிட்டா பிரிக்கணும். நெக்ஸ்ட் ஆட் அண்ட் ஈவன் பிளேசஸ்ல உள்ள டிஜிட்ஸ்க்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அது வந்து ஒன்னு 0வா இருக்கணும், இல்ல 7ஆல டிவைட் ஆகிற நம்பரா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து 7ஆல டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் 13 குள்ள டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா 7 குள்ள மாதிரியே தான் ரைட்ல இருந்து 3 டிஜிட்ஸா பிரிச்சு இந்த ரெண்டு பிளேசஸ்க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அது ஒன்னு 0வா இருக்கணும், இல்ல 13ஆல டிவைட் ஆகிற நம்பரா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து 13ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். ரைட்ல இருந்து 3 டிஜிட்ஸா பிரிக்கும் போது 256 256. இப்போ இது ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 256
மைனஸ் 256 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த நம்பர் வந்து divisible by both 7 and 13. Next 11 குள்ள divisibility rule டெஸ்ட் பண்ணிடலாம். 256 11 குள்ள divisibility rule என்னன்னா odd places உள்ள digits எல்லாத்தையும் sum பண்ணனும். next even places உள்ள digits எல்லாத்தையும் sum பண்ணனும். ரெண்டுக்கு உள்ள difference பார்க்கணும். அப்படி பாக்கும்போது அந்த difference வந்து 0 ஆ இருக்கணும் இல்ல 11 ஆல டிவைட் ஆகுற நம்பரா இருக்கணும். அப்படி இருந்ததுனா அந்த நம்பர் வந்து 11 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். odd places உள்ள digits என்னன்னா 2 6 5. even places உள்ள digits வந்து 5 2 6. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 2 + 6 2 + 6 + 5 13. 5 + 2 + 6 13. 13 - 13 = 0. அப்போ இந்த நம்பர் வந்து 11 ஆல டிவைட் ஆகும். சோ இதே கண்டிஷன் தான் இந்த நம்பருக்கும் இந்த எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படினா இந்த ரெண்டுமே வந்து divisible by 7 11 and 13. இந்த 7 11 13 இந்த மூணு நம்பருமே வந்து பிரைம் நம்பர்ஸ். இந்த மூணு பிரைம் நம்பர்ஸாலயுமே இந்த ரெண்டு நம்பரும் கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். இந்த மூணு நம்பராலையும் டிவைட் ஆகுற நம்பர் வந்து இதோட ப்ராடக்ட்டால டிவைட் ஆகும். 7 * 11 * 13 இத நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படினா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 1001. so the answer is option D. first சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு 6 digit நம்பர் வந்து எப்படி ஃபார்ம் பண்றாங்கன்னா 3 digit நம்பரை ரிப்பீட் பண்ணி ஃபார்ம் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது இந்த ஃபார்மட்ல உள்ள நம்பர்ஸ்லாம் எதால டிவைட் ஆகும் அப்படிங்கறத ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஒரு கண்டிஷனா நம்ம வந்து செக் பண்றோம். 7 11 13 இது மூணுக்குள்ள divisibility ரூல்ஸையும் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். அது வந்து மூணாலே டிவைட் ஆகுது. சோ இந்த மூணு நம்பர் வந்து என்னன்னா பிரைம் நம்பர்ஸ். சோ 7 11 and 13 ஆல டிவைட் ஆகுற நம்பர் வந்து இதோட ப்ராடக்ட்டாலையும் கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். இதுக்கு ப்ராடக்ட் பார்க்கும்போது 7 * 11 * 13 போடும்போது 1001. so the answer is option D. friends இன்னைக்கு நம்ம வீடியோல divisibility rules ரிலேட்டடா உள்ள வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இதோட கண்டினியூஷனை நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. Thank you.